பொய்யா? அதை எப்படி சொல்லலான்னு யோசிக்கிறேன்ப்பா. பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் சொல்லக்கூடாது. அது எப்படிப்பா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி போடுறீங்க? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். காமராஜோட ஆத்மாவே காரி துப்புற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவிகே இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காமராஜரோட ஆட்சி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கதையை விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வாய்ஸில் கேட்கறதே கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் அப்படியே சென்ஸ் ஆஃப் இந்தியா ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்ல வேலை அதோட நிறுத்திக்கிட்டார். ஏன்னா அடுத்தது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவரு தான் கக்கன், இந்திரா காந்தி யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல, வேற யாரும் கிடையாது, நம்ம கனிமொழின்னு சொல்லாம போனாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அவர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அவரை முழுமனதோடு நான் பாராட்டுகின்றேன். ஆட்சிக்கு எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைக்கலாம். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது கக்கலை போன்றவர்கள் எல்லாம் சொல்லலாம். எல்லோரையும் விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகிறவர்களுக்கு நாம் துணை நின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கம் கிடையாது. சில தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்வோம். அதான் ஏன்பா கொஞ்சம் கூட இங்கேயாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு மனசாட்சி இருந்தால் இப்படி பேசுவீங்களா? காமராஜர் ஆட்சி எங்கே இருந்தது, இவங்களோட ஆட்சி எங்கே இருக்கு? இப்போ இவங்க ஆட்சியில் கடந்த ஒரு 2-3 நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். இது காமராஜர் ஆட்சியா, பொற்கால ஆட்சியா, என்ன ஆட்சி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒன்றும் இல்லைங்க, சரக்கை போட்டுவிட்டு நம்ம ஆட்டோ டிரைவர், அது என்ன போதைன்னு தெரியல, கஞ்சா போதையா, சரக்கு போதையா, இல்லை இவங்க விற்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதையா நமக்கு தெரியல, போட்டுவிட்டு அந்த கேள்வி கேட்குறாரு. யாரை கேள்வி கேட்குறாங்க? போலீஸே கேள்வி கேட்குறாரு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு நியாயம் இருந்த மாதிரி நமக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு போட்டால், ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தலைவன் வந்து ஏன்டா ரகலை பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் விற்கிற, நான் அடிக்கிறேன், ஏறுது தகராறு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நியாயமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. காமராஜர் ஆட்சியில் எல்லாருக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தாங்க. அதாவது கல்வி கண்டிருந்த கர்ம வீரர் காமராஜ் ஐயா வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்போ நெல் கொள்முதலோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு சின்ன மழை தான் பெய்ஞ்சிச்சு. இப்போ 2 நாளாக சின்ன மழைகள் பெய்யுது பார்த்தீங்களா. அது வந்து ராமானுஜபுரத்தில் பெஞ்ச அந்த மழையில் இந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு போய் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க பாருங்க. 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைஞ்சு போச்சு. அப்போ அதோட லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாம் யார் காசு? இது கூட பாதுகாக்க தெரியல உங்களுக்கு. இது காமராஜர் ஆட்சியா? அடுத்தது பாருங்க, இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இது பாம் ஆயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் சில பருப்பு வகைகள் இல்லை, ஷார்ட்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல கிடங்குகளில் இந்த பாம் ஆயில் இல்லை. காரணம் என்னடா அப்படின்னு கேட்டால், அதாவதுங்க இந்த எலெக்ஷன் டைம் வந்துருச்சுங்களா, அப்போ புது டெண்டர் விடணும். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால இது விட முடியலன்னு. உன்னோட இன்வென்ட்ரி என்ன, எங்கே ஷார்ட்டேஜ் எப்போ வரும் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. இது பேர் காமராஜர் ஆட்சின்னு நீங்கள் சொல்வீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன மழையை இந்த ஆட்சினால தாங்க முடியல. போன தடவை இந்த டொரன்ஷியல் டவுன்போர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது பயங்கரமான கனமழை பெஞ்சதில் சென்னை சிட்டி என்ன அல்லோல பட்டுச்சுன்னு தெரியும். ஒரு அக்கா என்ன காரி துப்புனாங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு தம்பி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் பாருங்க, காரி துப்புனங்க ஆச்சு, மட்டமான ஆச்சு, புறம்போக்குங்க, விடியாச்சு, மயில் மட்டாச்சானுங்களா. இது பெரிய மழை பெஞ்சது, சரி ஏதோ சொல்றாங்க 4000 பேக்கேஜுங்கிறாங்க, ஸ்மால் பேக்கேஜுங்க, பிக் பேக்கேஜுங்க, 98% அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒன்றும் புரியல. 2 மணி நேரம் மழை பெஞ்சதுக்கு பொள்ளாச்சியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டிராஃபிக் பிளாக். எப்படி ஃபுல் டிராஃபிக் பிளாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் இவங்களோட மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த அழகுல என்ன தைரியமா பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்க டிராஃபிக் பிளாக், இன்னொரு பக்கம் மக்கள் எந்த அளவுக்கு கடுப்பா இருக்காங்கன்னா, குடிக்க தண்ணி இல்லை, தனியாருக்கு நீ பைப் போட்டு கொடுத்துருக்கேன்னு பைப் எல்லாத்தையும் பிடிக்க போட்டுட்டு இருக்காங்க. என்னமா காமராஜர் ஆட்சி நடக்குது.